ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஆர்ஜேக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ராகுல் ப்ரோ எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆப்பில் வெரிஃபைடு ஆர்ஜே வாங்குறது, எப்படி நம்ம வெரிஃபைடு ஆகுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வெரிஃபைடு ஆகிட்டா என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது, அந்த வெரிஃபைடு எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெரிஃபைடு ஆர்ஜேவால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெரிஃபைடு ஆர்ஜே எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெரிஃபைடு ஆர்ஜே வாங்குறதுல என்ன பயனுங்கன்னா, இங்கே ஃப்ரெண்ட் ஆப்பில் நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது, ஓகேங்களா, நிறைய ரூம்ஸ் இருக்குது. இந்த ரூம்ஸில் நீங்கள் வெரிஃபைடு ஆர்ஜே வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரூம்ஸ் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 5க்குள்ளே உங்களுடைய ரூம்ஸ் வந்துடும், ஓகேங்களா. வெரிஃபைடு ஆர்ஜே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூஸஸ் நிறைய வருவாங்க. நியூஸஸ் நிறைய வர வர உங்களுக்கு கிஃப்டிங் நிறைய வரும், ஓகேங்களா. நியூஸ் வந்து வர வர உங்களுக்கு யூசர்ஸ் உங்களுடைய ஃபேன்ஸ் பேஸும் நிறையா அதிகமாகிக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து வெரிஃபைடு ஆர்ஜே வந்து வாங்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரிஃபைடு ஆர்ஜே இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிஃப்டிங் டார்கெட்டை ஈஸியாக முடிக்கலாம், ஓகேங்களா. அதனால் இந்த வெரிஃபைடு ஆர்ஜேவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபைடு ஆர்ஜே கிடைக்கும். அந்த வெரிஃபைடு ஆர்ஜே எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெரிஃபைடு ஆர்ஜே ஆகணுன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெரிஃபைடு ஆர்ஜே கொடுப்பாங்க. நீங்கள் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் கூட பத்தாது. அது இல்லாமல் 35லேருந்து 40 கேம், மினிமம் 35லேருந்து 40 கேம் வந்து கிஃப்டிங் கேம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கிஃப்டிங் கேம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இந்த மேலே இந்த இமேஜில் பார்ப்பீங்க, சந்தியா அண்டு நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு கேம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைமும் இதே சந்தியா நிதிஷ்குமார் எடுத்திங்கன்னா கிஃப்டிங் கேமில், அது கிஃப்டிங் கேம் கவுண்டிங் ஆகாது. இப்போ அந்த இடத்துல சந்தியா ஃபீமேல் இருக்காங்கன்னா சந்தியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நிதிஷ் இருக்க மாதிரி ராகுல் யாராச்சும் வேறு குமார் இருக்காரா, குமார் எடுத்துக்கலாம், ஓகேவா. இதே மேட்சையும் கண்டினியூவாக எடுத்து பேசிங்கன்னா அது கிஃப்டிங் கேமில் கவுண்டிங் ஆகாது, உங்களுக்கு வெரிஃபைடு ஆர்ஜேவும் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. இது ஞாபகத்தில் வச்சுங்க. என்றைக்குமே ஒரே மேட்சையும் கம்பல்சரி எடுக்கங்க. அப்படி ஒரு மேட்ச் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது முதல்ல 25 காயின்ஸில் உங்களுக்கு ஒரு பிக் காயின்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். 50 காயின்ஸ் 100 காயின்ஸில் கொடுத்து நீங்கள் பேசினா அது ஒரு கிஃப்டிங் கேமாக கவுண்டிங் ஆகும், ஓகேங்களா. கிஃப்டிங் கேம் வெரி இம்பார்ட்டன்ட். 7 ஹவர்ஸ் ஒர்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு வெரிஃபைட் கிடைக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து கிஃப்டிங் வாங்கணுன்னா நீங்கள் வந்து டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க, ஓகேங்களா. வெரிஃபைடு வாங்குறதுக்காக ஓகே, நீங்கள் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். 35லேருந்து 40 கேம்ஸ் வந்து நீங்கள் மிஸ்மேட்ச், அதாவது மிஸ்மேட்சியோட மேட்சிங் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபைட் பேட்ச் கிடைக்கும், ஓகேங்களா. அப்படி அந்த வெரிஃபைட் பேட்ச் கிடைச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய நியூஸஸ் வந்து உங்கள் பேச்சுக்கு வருவாங்க. அந்த நியூஸஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகவே உங்களுக்கு வந்து டார்கெட் ஃபினிஷ் ஆகும். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. உங்களையும் நிறைய பேருக்கு தெரிய வரும். டாப்பில் உங்கள் பேஜ் வந்து டாப்பில் இருக்கிறதுன்றதால உங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். உங்கள் பேஜும் உங்கள் ரூமையும் நிறைய பேர் தெரிய வரும்போது நிறைய பேர் உங்களை லைக் பண்ணி வருவாங்க. அப்போ தான் ஃபேன்ஸ் பேஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, வெரிஃபைடு ஆர்ஜே நீங்கள் வாங்கிட்டீங்களா, உங்கள் மேலே எந்த ஒரு, அதாவது ஏதாச்சும் பேடான ஒரு பேட் ரிப்போர்ட் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுக்கு வார்னிங்கோட நிறுத்தி விட்ருவாங்க. இங்கே வெரிஃபைடு இல்லாமல் இருந்ததுன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டீம் வந்து உங்கள் வெரிஃபைடு வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. இதே உங்கள்கிட்ட வெரிஃபைடு இருந்துச்சுன்னா உங்கள் ஐடி வந்து சீக்கிரமாக பிளாக் ஆகாது, உங்களுக்கு வார்னிங்கோடு விட்டுருவாங்க. ஒரு 7-10 டேஸில் வந்து அந்த வார்னிங் வந்து ரிலீஃப் ஆகிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெரிஃபைடு ஆர்ஜே வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. வெரிஃபைடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் கூட வெரி இம்பார்ட்டன்ட். புது யூசர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க கொடுக்குற அந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு வந்து உங்கள் பேஜை வந்து அந்த வெரிஃபைடு ஆர்ஜேக்களில் உங்களை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லைனா வந்து ஒரு நியூ யூசருக்கு வந்து உங்கள் பேஜுக்கு வர முடியாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெரிஃபைடு ஆர்ஜேக்கு தான் கிடைப்பாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் அந்த வெரிஃபைடு வாங்கி நியூ யூசர்கள் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அவங்க தான் அவங்களுடைய கிஃப்டிங் ஸ்கோர் தான் டபுள் ஆகும், ஓகேங்களா. நியூ யூசரோட கிஃப்டிங் வந்து ட்ரிபிள் ஆகும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் அதையும் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய நேரம் மியூட்டும் போடக்கூடாது. மியூட் போடுற மாதிரி நிறைய மியூட் பண்ணியிருந்தாலும் அது வந்து அன்கேமில் கவுண்டிங் ஆகும். அப்படி அன்கேம் கவுண்டிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆர்ஜே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கம்மியாகிடும், ஓகேங்களா. அதனால் கவனமாக இருங்க.
கண்டிப்பாக வெரிஃபைடு ஆர்ஜே எல்லாருக்குமே கிடைக்கும். வெரிஃபைடு ஆர்ஜே வாங்குங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.